ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம சூர்யா சார் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு நம்ம நந்தினி சொன்னதுனால வாபஸ் வாங்கி எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம சிங்காரை வந்து சரிங்க நான் வீட்டுக்கு போகிறேன், என் மகளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இங்கே இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவி சுரேகாவும் மாறி மாறி எங்கேயே ஏதோ ஒரு தப்பு நடந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதவி சொல்ல, சுரேகா இருந்துக்கிட்டு எந்த தப்பும் இல்லை, எனக்கு கிளியராக படுது, இல்லைங்க திருடன்களை வர சொன்னது நந்தினி தான், அந்த நகைகளை எல்லாத்தையும் எடுத்தது நம்ம நந்தினி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடிவே பண்ணிடுறா. சுரேகா அவள் முடிவு பண்ணது இல்லாமல் மாதவி அவளை எல்லாரையும் வந்துட்டு முடிவு பண்ண வச்ச அளவுக்கு நம்ம வந்து சுரேகா அந்த அளவுக்கு பேசியிருக்கா. எல்லாமே நந்தினியோட திட்டம் தான், நந்தினி மட்டும்தான் இந்த வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணா, நகைக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பழியை தூக்கி போடுறாங்க. ஆனால் நடந்த உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. எப்படியாச்சும் நந்தினி மேலே குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை எப்படியோ கட்டிடுறாங்க. ஒருத்தர் ஒரு கதை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. நந்தினி வந்துட்டு கடத்தப்பட்டது வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அப்புறம் வந்துட்டு சுரேகா மாதவி அப்புறம் வந்துட்டு சுந்தரவல்லி எல்லாருமே ஒரு கதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கடைசியில் உண்மை தெரிய போதுதான் தெரியும் இதுக்கும் நந்தினிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை விடுங்க. இங்கே இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சலம் இருந்துக்கிட்டு கோயிலுக்கு போகலாம் வாடா, ஏற்கனவே வந்துட்டு ரொம்ப நிறைய கண்டத்தெலாம் தப்பிச்சு வந்திருக்கோம், அதுக்காக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மாலை வாங்கிட்டு வரும்போதே நம்ம அருணாச்சலச்ச என்ன ஜோடி இல்லை சூப்பர் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாரு. கோயிலுக்குள்ளே போனதுமே வந்துட்டு நம்ம சாமியை கும்பிட்டதுமே 2 மாலையை 2 பேரும் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னு நம்ம நந்தினி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைம்மா, மறுபடியும் மாலை மாற்றி நீங்கள் வந்து புதுசாக கல்யாண உறவுக்குள்ளே போங்க அப்படின்றதுக்காக நம்ம அருணாச்சல சார் சொன்னார். அதை மாதிரி வந்துட்டு மாலையை நம்ம சூர்யாவும் நந்தினியை மாற்றிக்கிறாங்க. அது பார்க்கவே நமக்கே நல்லா இருக்குது. ஏன்னா அப்படி ஃபஸ்ட்டு கடந்த கல்யாணம் தான் வந்துட்டு எப்படியோ அவசரமாக நடந்துருச்சு, இந்த கல்யாணமாச்சும் ஒழுங்காக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாலையை மாற்றிக்கிறாங்க. அது பார்க்கவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது நந்தினிக்கு பதட்டமாக இருக்குது. ஐயோ சுந்தரவல்லி அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனதுமே இவங்க 2 பேர் கழுத்தில் பார்த்த மாலையை பார்த்ததுமே அவங்க காண்டாயிடுறாங்க. தூக்கி இதை விசிறி அடிக்கிறாங்க. எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இவளை மறுபடியும் கல்யாணம் பண்ணி வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணதுக்கே இங்கே தாங்க முடியல, இதில் நீ இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம சுந்தரவல்லி. அதுக்கு ஒரு அருணாச்சலம் இப்போ நீ எதுக்கு கோவப்படுற, அமைதியாக இரு அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் சுந்தரவல்லி கேட்கவே இல்லை. நம்ம நந்தினியை வந்துட்டு பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சதுமே நம்ம சூர்யாவுக்கு கோவம் வந்துடுது. எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் பொண்டாட்டியை கை நீட்டி அரைச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு பெத்த தாயின்னு கூட பார்க்காம சுந்தரவல்லியை அடிச்சிட்டாரு நம்ம சூர்யா சார். தேவைதான், எல்லாமே ஒரு அளவு தான். சுந்தரவல்லியை காப்பாற்றினதே நம்ம நந்தினி தான். அந்த நன்றி கூட இல்லாமல் நம்ம நந்தினியவே அடிக்கவும் நம்ம சூர்யாவுக்கு கோவம் வந்து சீ நீலாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாரு சுந்தரவல்லியை. அங்கே ஒரே பரபரப்பாக இருக்குது. நம்ம நந்தினிக்கு ஏன்டா இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சுந்தரவல்லி வந்து திருந்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை